சார், திமுக மிகப்பெரிய மாற்றங்களை செஞ்சிருக்கு. திமுக வலுவே கட்டுமானம் தான். அதுல இப்போ வயது நிர்ணயம், ஒரு பதவி காலம் இருக்கலாங்கிற தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம். என்ன காரணம் சார்? அதான் என்ன காரணம், கட்டுமானத்துக்கு பலப்படுத்துறது தான். திமுக இளைஞர்களுக்கும் அதிக வாய்ப்பு கொடுக்கணுங்கிற நோக்கத்துல அந்த டேர்ம்ஸ் கொண்டு வந்திருக்கலாம். புரிஞ்சுக்க முடியல. எல்லாத்தையும் சேர்த்து தான். மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாதிரி இந்த பதவிகளை கொடுக்கலாமா சார்? இதெல்லாம் விட்டு சொன்ன உடனே போட்டீங்க. சும்மா சொன்னேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். திமுக செயற்குழுல மிக முக்கியமா 9 தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இது ஒரு வரலாற்று. நாங்கள் காலந்தோறும் அமைப்பு ரீதியாக சில மாற்றங்களை செய்து கொண்டுதான் இருப்போம். ஏனென்றால் திமுக கழகத்திற்கென்று ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறது. அந்த விதிகளில் அவ்வப்பொழுது மாற்றங்கள் செய்துதான் வந்திருக்கிறோம். இந்த முறை இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு இளைஞர்கள் இன்னும் அரசியல் களத்திற்கு வர வேண்டும், திராவிட இயக்கத்தை ஆதரிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்களுக்கு அதிக இடம் கொடுக்கிற அளவிலே சில மாற்றங்களை செய்திருக்கிறோம். திமுகவுடைய வலுவான ஒரு பொறுப்புங்கிறது மாவட்ட செயலர் பொறுப்பு. இப்ப அந்த பொறுப்புக்கு ஒரு வயது நிர்ணயம் கொண்டு வந்திருக்கீங்க. 3 முறைக்கு மேல இருக்க முடியாது கொண்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் ஏன் இந்த மாற்றங்கள் தேவை இருக்கு? புதிதாக ஆட்கள் வர வேண்டும் என்பதற்காக. ஒருவரே 10 முறை 7 முறை 8 முறை மாவட்ட செயலாளர்கள் புதிதாக வருபவர்களுக்கான வாய்ப்பு குறையும். எனவே புதிதாக இளைஞர்கள் வர வேண்டும், அவர்கள் மேல் பொறுப்புகளுக்கு வர வேண்டும். மாவட்ட செயலாளர் போன்ற பொறுப்புகள் என்பது மிக ஒரு மாவட்டத்தையே இயக்குகிற பொறுப்பு. அவர்களுக்கு கீழே வட்ட செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள் என்று பல பொறுப்பில் பணியாற்றக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களை ஊக்குவித்து அவர்களிடம் அவர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதை சொல்லித்தர வேண்டும். அந்த இடத்திற்கும் இளைஞர்களாக இருப்பவர்கள், புதியவர்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மாற்றங்கள் தான் கட்சியை வலுப்படுத்தும் என்ற காரணத்தினால் சில மாற்றங்களை செய்து. முன்னாள் அமைச்சர்கள், மூத்தவர்கள் 70 மேல இருக்கிறவங்க பதவி பறிப்போம், அவங்களுக்கு மாநில அளவில் பதவி கொடுக்கப்படுமா? அவங்க அந்த மாவட்ட செயலாளர் சட்டத்திட்டத்திலே இந்த செயலாளர் பொறுப்புக்கு மட்டும்தான் இந்த வயது வரம்பு. மாவட்ட அவைத்தலைவர் அல்லது நகர அவைத்தலைவர், பேரூர் அவைத்தலைவர் பொறுப்புகள், பல பொறுப்புகள் இருக்கின்றன. அந்த பொறுப்புகளுக்கு வயது வரம்பு நிர்ணயிக்கப்படவில்லை. செயலாளர் பொறுப்புக்கு மட்டும்தான் வயது வரம்பு. இதே மாதிரி தலைமை பொறுப்புகளுக்கு வயது இல்ல களத்தில் இருக்கிறவங்க இளைஞர்களா இருக்கணும்னு நினைக்கிறோம், இளைஞர்களை ஈர்க்கணும்னு நினைக்கிறோம். அவ்வளவு. மாநில பொறுப்புகள்ல மாற்றம் வருமா? தலைமை கழகத்தில் அதுலயும் இப்போ தேர்தலுக்கு பிறகு அது தெரியும். இப்போ ஆரம்பிச்சிருவோம். உறுப்பினர் சேர்க்கை, பிறகு கிளை தேர்தலை தொடங்கி வரிசையாக மாவட்ட செயலாளர் தேர்தல் முடிந்து, மாவட்ட நிர்வாக தேர்தல் முடிந்து, அதற்கு பிறகு தலைமை கழக தேர்தல். அனைத்து சமூகங்களுக்கும் சட்டத்தில் பிரதிநிதித்துவம் வேணும்னு போராடி வைக்கப்பட்டிருக்கிற திமுக பட்டியலின மக்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் உங்களுடைய மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் இப்பொழுது அது கிடைக்கும். ஏனென்றால் இப்பொழுது எங்களுடைய அமைப்பு முறையிலே பட்டியலின மக்கள் அதிகமாக வாழுகிற பகுதிகளில் இப்போ தேர்தல் என்று வைத்தால் அவர்கள் போட்டியிட்டால் அந்த மக்கள் அவர்களை ஆதரிப்பார்கள். எனவே இயல்பாகவே அது அமையும். அதே மாதிரி பெண்களுக்கு சொத்தில் பாதி பெற்றுக் கொடுத்த திமுக ஒரு மாவட்டத்தில் மட்டும்தான் மொத்த எண்ணிக்கையில் இல்லை. அதை தான் சொல்றேன். இப்பொழுது தேர்தல் என்று வைத்து விட்டால் அந்த தேர்தலில் போட்டியிடுபவர்களை யார் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் தான் நிர்வாகத்தில் வருவார்கள். அதனால நிறைய பொறுப்புகள் நிறைய பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதில் இடஒதுக்கீடு மாதிரி எதுவும் கொண்டு வரீங்க? அப்படி கொண்டு வர முடியாது, அவர் அரசியல் கட்சியில். ஆனால் அது இயல்பாக நடக்கும். 110 மாவட்டம் தலைவர் அறிவிப்பார்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, எப்போ அறிவிப்பார்? அது இனி அறிவிப்பார். இது எவ்வளவு அவசியமான எல்லாத்துக்கும் வாய்ப்பு வரணும்ல, எதிர்பார்க்கிறவங்களுக்கு வாய்ப்பு வரணும்ல, எங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்குலாம் வாய்ப்பு வரணும்ல. கொடுக்கட்டும். நல்லா தலைவர் முடிவு பண்ண நல்ல முடிவு. தலைவர் முடிவு நல்ல முடிவு. மொத்தத்துல சொல்லிட்டேன், தலைவர் முடிவு அருமையான முடிவு. திமுக மாவட்டம்னாலே திமுக மாவட்ட செயலாளர்களுடைய முகங்கள் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்ல, நாங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். வாங்க, தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம். இளைஞர்களுக்கு மகளிருக்கான இடஒதுக்கீடு நல்லா கொடுக்கட்டும். தலைவர் பார்த்து கொடுத்தா நல்லதுதான். நல்லா இருக்கும். நன்றி சார், நன்றி. We have fixed term limit and age limit for office bearers. How do you see this, sir? Sir, we have fixed term limit and age limit for office bearers. How do you see this? No. We are accepted. Okay.